இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். நேற்றைய கேள்வியுடைய தொடர்ச்சியாக இந்த கேள்வி வருகிறது. என்ன கேள்வின்னு கேட்டா, இப்ப கணவன் இறந்து போகும் பொழுது, கணவன் இல்ல எந்த ஒரு மனிதன் இறந்து போகும் பொழுது அவனுடைய வாரிசுகளில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் சொத்து கிடைக்குமே தவிர அவனுக்கு முந்தி மூத்தா போயிருந்தார்களே ஆனால் கிடைக்காது, பிந்தி உருவானவர்களுக்கும் கிடைக்காது என்கிற ஒரு கருத்தை வைத்து அந்த உரை விந்து சம்பந்தமான ஒரு கேள்விக்கு நம்ம பதிலை சொன்னோம். அப்ப அதுக்கு அதை தொடர்ச்சியா அதை ஒட்டி சில கேள்வி கேட்கிறாங்க. அப்ப கணவன் இறந்து போகும்போது மனைவி கர்ப்பமா இருக்கிறாள், அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு வாரிசுரிமை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அப்ப இது முதல் விஷயம் இப்படி இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா வாரிசுரிமை இருக்குது. ஏன்னு கேட்டா குழந்தை அவன் உசுரோட இருக்கும்போது உண்டாயிடுச்சு. குழந்தைங்கிறது அவன் இந்த உரை விந்து வழக்கு எப்படின்னு கேட்டா அவன் இறந்த பிறகுதான் அந்த உரை விந்துவை கர்ப்ப பையில செலுத்தி உருவாக்கப்படுகிறது. எந்த ஒரு உயிரும் அவன் இறந்து போகும்போது அது ஒரு உயிராக இருக்கவில்லை. ஆனால் மனைவியோட தாம்பத்தியம் நடத்தி சந்தோஷமா இருந்துட்டு மௌத்தா போயிட்டான்னு வைங்க, மௌத்தா போகும் பொழுதே மனைவி 1 மாசம் கர்ப்பமா இருக்கலாம், 2 மாசம் கர்ப்பமா இருக்கலாம், 3 மாசம் கர்ப்பமா இருக்கலாம். அப்ப கர்ப்பமா இல்லாட்டா கூட அந்த இத்தாவுடைய காலத்தில் தெரிஞ்சு போயிடும். அந்த ஒரு கர்ப்பமா இருந்த குழந்தை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு வாரிசுரிமை உண்டா என்றால் உண்டு. ஏனென்றால் அவன் இறந்து போகும்போது அந்த குழந்தை உருவாகிவிட்டது, வெளியே தான் வரவில்லையே தவிர அது அந்த குழந்தை உருவாகிவிட்ட காரணத்தினால் அந்த குழந்தைக்கு அவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக வாரிசுரிமை உண்டு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப அந்த வாரிசுரிமை இருக்கும் பொழுது எப்படி பிரிக்கிறது, அது ஒரு பிரச்சனை வருதுல்ல. அதாவது ஒருத்தன் இறந்து போயிட்டான், இறந்து போகும்போது அவனுக்கு ஒரு மனைவி, தாய், தந்தை, இந்த மாதிரி ஒரு 3 உறவினர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் மூத்தா போறான், மூத்தா போகும் பொழுது புரிந்து கொள்வதற்கு இந்த உதாரணம், அவன் மரணிக்கும் பொழுது அவனுக்கு மனைவி உசுரோட இருக்கிறான், மரணிக்கும் போது மனைவி இருக்கிறான், அந்த மரணித்தவனுக்கு தாய் இருக்கிறா, மரணித்தவனுக்கு தந்தை இருக்கிறா, அதோட வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது. இந்த நிலையில மரணித்து விட்டால் இப்ப இவங்களுக்கு அந்த குழந்தை இருக்குதுல, அதை வச்சுதான் வாரிசுரிமையில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது குழந்தையே இல்லை என்று சொன்னால் கிடைக்கிற பங்கு அதிகமா கிடைக்கும். இறந்து போனவனுக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க, பிள்ளை இல்லை என்று சொன்னால் மனைவிக்கு 4ல் ஒரு பங்கு கிடைக்கும், பிள்ளை இருந்தால் 8ல் 1 கிடைக்கும். அப்ப அந்த வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை என்பது அதை வைத்துத்தான் இவங்களுடைய பங்குகள்லாம் பிரிக்கப்படவே செய்யும். அதனால என்னன்னு கேட்டா அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும், அதாவது மனைவி இருக்கிறாங்க, ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தந்தை இருக்கிறாங்கன்னு கேட்டா அப்ப அந்த குழந்தைக்கு பங்கு இருக்கிறது. அந்த பங்கு இருக்கும் பொழுது எப்படி பிரிக்கிறது என்று கேட்டால் அந்த குழந்தை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம். அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பெண் குழந்தை என்று வைத்து ஒரு கணக்கு போட வேண்டும். ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் பாதி கிடைக்கும், மீதி உள்ளது பங்கு, அந்த மாதிரி பிரித்து ஒரு கணக்கு போட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன என்று ஒரு கணக்கு போட வேண்டும். ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா அப்ப இவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்ட பிறகு அதை என்ன செய்யணும்னு கேட்டா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு இருக்கும் பொழுதுதான் இவங்களுடைய பங்குகள் குறையும், ரொம்ப ஜாஸ்தியா குறையும். அந்த மாதிரி கணக்கு வைத்துக்கொண்டு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் என்று ஒரு முடிவை எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு பங்கை பிரித்து கொடுத்துட வேண்டியது. 2 ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் 5 ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் இவங்களுடைய பங்குல பாதிப்பு வராது. ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அந்த மனைவிக்கு 8ல் 1 தான், அந்த குழந்தைக்கு 8 பிள்ளை பிறப்பு இருந்தா கூட மனைவியுடைய பங்கு 8ல் 1 தான். அப்ப குழந்தையுடைய எண்ணிக்கையை பொறுத்து மற்றவங்களுடைய பங்கு குறையாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்யும், அதுக்கு அவருக்கு ஒரு பங்கு கிடைச்சி போயிடும். இப்ப அந்த ஆண் பிள்ளை என்று ஒரு கணக்கு எடுத்து வைத்து அதை ரிசர்வ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம்பளை பிள்ளைங்கிற கணக்கு பிரகாரம் இவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை கொடுத்து விட வேண்டும். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பெற்றாங்கன்னா பஞ்சாயத்து இல்ல, பெண் குழந்தை பெற்றுட்டாங்கன்னு சொன்னா பெண் குழந்தை ஒன்று இருந்தால் அது என்ன பங்குன்னு ஒரு கணக்கு ஏற்கனவே போட்டு வச்சோம்ல, அந்த கணக்கு பிரகாரம் உள்ள கழித்து என்ன செய்யணும், மீதியை கொடுத்து விட வேண்டும். அப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்தா பெம்பளை பிள்ளை பிறந்தா என்னன்னு வரும் பொழுது இதை அல்லாஹ் நமக்கு காட்டி தரல. அந்த குழந்தைக்கு சொத்து உரிமை இருக்கு, நம்ம அறிவை கொண்டுதான் முடிவு செய்யணும். அந்த குழந்தைக்கு சொத்து உரிமை இருக்கிறது, அந்த சொத்துரிமை இருக்குங்கிறதுனால அடுத்தவங்களுடைய சொத்துரிமையை பாதிக்க கூடாது. பிள்ளையை பெற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்ல இயலாது. அப்படி வெயிட் பண்ணார்கள் ரொம்ப சிறப்பு. அந்த சொத்துக்கு சொந்தக்கார வாரிசுகள்லாம் குழந்தை பெறட்டும்,
பெத்த பிறகு பார்த்துக்கிறோம், அப்படி பொது சொத்தா இருக்கட்டும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்களாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தார்கள் என்று சொன்னால் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல ஒருத்தருக்கு தேவைப்படுது, அவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு சொத்து வேணும் இப்ப அப்படி நிக்கிறாரு. அப்ப நான் 10 மாசம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்லும் போது இல்லங்க எனக்கு தேவைப்படுதுங்க, என் சொத்து தானே பிரிச்சு கொடுங்கிறாரு. அப்படியான ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன செய்யணும்? வயிற்றில் இருக்கிற குழந்தை பெண் என்று வைத்து ஒரு கணக்கு போட வேண்டும். வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் என்று ஒரு கணக்கு போட வேண்டும். ஆண் என்ற கணக்கு பிரகாரம் உள்ளதை நம்ம கணக்கை போட்டு அதன்படி கொடுத்து விட வேண்டும். ஆண் பிள்ளை என்று வைத்துக் கொள்ளும் போது இவங்களுடைய பங்கெல்லாம் கொஞ்சம் குறையும். ஆம்பளை பிள்ளையே பிறந்துருச்சுன்னு சொன்னா கரெக்டா அந்த பங்கு ஏற்கனவே கொடுத்தது சரியா போய்விடும். பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு கணக்கு போட்டு வச்சோம்ல, அந்த கணக்கு பிரகாரம் இவங்களுக்கு என்ன செய்ய ரிட்டர்ன் பண்ணணும். அந்த கணக்கு பிரகாரம் இந்தாங்க ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை வச்சோம், பொம்பளை பிள்ளை இருக்கனால இந்த இன்னொரு 1000 ரூபாய் உங்களுக்கு கூட வருது இந்தாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கணக்கு பண்ணி அந்த கணக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. அடிப்படையை தான் சொல்றமே தவிர எத்தனை குழந்தை இருந்தா எப்படி வரணுங்கிற அதை கணக்கு பண்ணா வாரிசுரிமை சட்டம் மாதிரி போயிடும். அதனால அதை பெண்டிங்ல வைத்துக் கொண்டு என்ன செய்யணும், அதை நம்ம கொடுத்து விட வேண்டும். இதான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த குழந்தைக்கும் பங்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டா அவன் இறக்கும் பொழுதே வயிற்றில் அது உருவாகி விட்டது. இந்த கேஸ்ல என்னன்னு கேட்டா இறந்த பிறகுதான் உருவாகுது. இந்த உறைவிந்து கேஸ் நேற்று சொன்னோமே, அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவன் இறந்தே போய்விட்டான். இறந்து போன பிறகு அந்த ரிசர்வ்ல இருந்த அந்த உறைவிந்து எடுத்து அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தை என்ன செய்யறாங்க, கருவறையில் செலுத்தி அது உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப சாகும் போது இல்ல, அவன் இறந்து போகக்கூடிய நேரத்தில் அது ஒரு உயிராக கருவறையில் இருக்கவில்லை. அப்ப கருவறையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை அவனுடைய பிள்ளை நம்ம அறிவும் ஏத்துக்கிறது, உலகமும் ஏத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லுவாங்க, யாராவது சொல்லுவாங்களா அவன் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்களா? அவர் மூத்தா போகும்போது கருவுல இருந்ததுனால அது அவருடைய பிள்ளை இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப உலகம் எல்லாம் எதை ஏற்றுக்கொள்ளுதோ, நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த விஷயத்தை மார்க்கம் குறுக்க நிக்காது. அது பிள்ளைன்னா பிள்ளைதான். அந்த ஒரு அடிப்படையில அந்த வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு வாரிசுரிமை இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது. அந்த சிக்கல் வரும் என்று சொன்னால் என்ன செய்யலாம், நீங்க ரிசர்வ் பெண்டிங்ல வைத்துக் கொள்ளலாம். இதுதான் அதுக்கு உள்ள விஷயம்.